அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப அற்புதமான ஒரு திருநாள் அப்படின்னா வரக்கூடிய ஜூன் 9ஆம் தேதி அற்புதமான முருகருடைய பிறந்த நாளான வைகாசி விசாகம்னு சொல்லக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய விசாக நட்சத்திர நன்னாள். முருகரை வேண்டி வழிபாடு செய்து விரதம் இருந்தோம் அப்படின்னா வேண்டியது அப்படியே கிடைக்கும்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட உன்னதமான அற்புதமான நன்னாளில் நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் முருகருக்குன்னு ஏற்றக்கூடிய அற்புதமான ஒரு தீபமும் உண்டு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். வாழ்க்கையில் நமக்கு தேவையானது அனைத்தும் அப்படியே கிடைக்கணும் அப்படின்றதான் பெரும்பாலானவர்களுக்கான ஒரு ஆசையாக இருக்கும். ஆனாலும் முருகரை வழிபாடு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நமது கவலைகளும் பிரச்சனைகளும் இன்னல்களும் சரி செய்து அதற்கான பலன்கள் நமக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும்னே சொல்லலாம். முருகா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், மனதில் இருக்கக்கூடிய பாரம் அப்படியே குறையும்னே சொல்லலாங்க. ரொம்ப வாழ்க்கையில் எனக்கு கஷ்டங்கள் கவலைகள் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவுன்னு சொல்லலாம். முருகா என்னை காப்பாற்று, எனக்கு இருக்கும் குறைகளை தீர்த்து வைன்னு சொல்லி இந்த பதிவோட கமெண்ட்ஸில் எழுதி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அது அப்படியே மாறும், நடக்கும். என்ன தேவையோ அது உங்களுக்கு இறைவன்கிட்ட இருந்து வந்து சேரும்னே சொல்லலாம். முருகப்பெருமான் இந்த பூமியில் அவதாரம் செய்தனால தான் நம்ம வைகாசி விசாக திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். முருக பக்தர்கள் எல்லாருமே இந்த நாளில் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுலேயும் அறுபடை வீடுகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் செய்யணும் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கும். திருச்செந்தூர் முருகனை நேரில் சென்று தரிசனம் செய்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய பாக்கியம். முடிஞ்சால் செஞ்சுருங்க. ஆனால் அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. எல்லாராலையும் பார்த்திங்கன்னா நம்மளால் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு செல்ல முடியாது இல்லையா? அதனால் விசாக நட்சத்திரத்தன்று நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற முருகர் கோவிலுக்கு நீங்கள் சென்று தாராளமாக வழிபாடு செய்யலாம். மிகப்பெரிய ஆலயங்களுக்கு சென்று தான் முருகரை வழிபாடு செய்யணும்னு கிடையாது. நினைத்தாலே உங்கள் இல்லத்தில் நிற்பார் அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமான. கூட்ட நெரிசலில் போய் மாட்டிக்காதீங்க. வயதானவங்க குழந்தைங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா நீங்கள் அவசரப்பட்டு ரொம்ப பெரிய பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசனம் பண்ணணும்னு சொல்லி உங்களுடைய உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, தவற விட்டுறாதீங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய முருகருடைய ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகரை வழிபாடு செய்கிறதும் சிறப்பான பலனை கொடுக்கும். அதுவும் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யலாம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு திருமுனையில் இருக்கக்கூடிய முருகர் கோயில் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அதனால தான் அந்த முருகப்பெருமானின் ஆசை நிச்சயமாக கிடைக்கும். முருகான ஒரு வீட்டில் அழகாக அமர்ந்து நீங்கள் சொன்னாலே போதும். இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு வீட்டில் இருந்தபடியே முருகனை நீங்கள் எப்படிலாம் வழிபாடு செய்கிறது, என்ன தீபங்கள் ஏற்றுவது அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவின் மூலமாக. வரக்கூடிய வைகாசி விசாகத்தன்று பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 9ஆம் தேதி. இந்த ஜூன் 9 அப்படின்றத பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவே நீங்கள் நினச்சிக்கோங்க. அதிகாலை வேலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு உங்கள் விரதத்தை தொடங்கிருங்க. அன்றைக்கி முழுக்க விரதம் இருந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்க முடியுமோ அந்தளவுக்கு விரதம் இருங்க. வெறும் வயிற்றில் விரதம் இருக்கிறது, கொஞ்சமாக நீராகாரம் எடுத்துக்கிறது, எளிய முறையில் செரிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கூட நீங்கள் தாராளமாக விரதம் எடுத்துக்கலாம். பால் பழம் மட்டும் கூட சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். எதுவுமே சாப்பிடாமல் வெறும் தண்ணீரை மட்டும் குடிச்சு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ, உடல்நிலைக்கு எது ஒத்து வருமோ அந்த மாதிரி விரதம் இருக்குது. பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனுடைய உருவப்படத்தை தொடச்சிட்டு செவ்வரளி பூலாம் சாத்திட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் வேல் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கும் அபிஷேகம் பண்ணிவிடுங்க. வேல் இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் பஞ்சாமிர்தம் பிரசாதமாக பண்ணி நம்ம முருகருக்கும் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணுறது, நெய்வேத்தியம் பண்ணுறதுலாம் சால சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேனும் தினைமாவும் கலந்து முருகருக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது நமக்கு பல ஜென்ம பாவங்கள் கூட போக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டு கூட பிசைஞ்சிட்டு நீங்கள் அதில் அழகாக மாவிளக்கு தயார் பண்ணி இறைவனுக்கு தீபம் ஏற்றுவதும் மிக 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 புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த விளக்கில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க, பஞ்சு திரி போட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி வச்சுட்டு முருகன்கிட்ட என்ன வரம் கேட்டாலும் அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு தேனும் தினைவம் ரொம்ப பிடிக்கும். அதில் நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த வைகாசி விசாக திருநாளில் முருகனுக்கு அளவில்லாத ஒரு ஆனந்தத்தை கொடுக்குமா. அதன் மூலமாக நமக்கு முருகருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க.
இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு முன்பு அமர்ந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, தண்டாயுத பாணிக்கு அரோகரா, முருகருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த மந்திர கோஷம் அப்படியே மெய்சிலிருக்க வைக்கும் முருகா அப்படின்னு சொல்லி மனசில் மேலும் மேலும் நீங்கள் தான் சந்தோஷப்பட்டு முருகரை கோலாகலமாக கொண்டாடணும். கடைசியாக கற்பூர ஆரத்தி தூப தீபம்லாம் காண்பிச்சு நிறைவு பண்ணிக்கோங்க. முருகப்பெருமானுக்கு பிரசாதமாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நெய்வேத்தியம் வைத்தாலும் அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் குழந்தைங்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் கொடுத்துருங்க. அப்புறம் முருகப்பெருமானுக்கு பிரசாதமாக வச்ச அந்த தேனும் திணைமாவும் கலந்த விளக்கு மலையேறியதும் பார்த்திங்கன்னா அதை பிரசாதமாக எடுத்து எல்லாரும் சாப்பிட்ருங்க. தேனும் திணைமாவும் சேர்ந்த மாவிளக்கு பிரசாதத்தை எல்லாரும் சாப்பிடலாம். அந்த மாவிளக்கா இல்லை எனக்கு ரொம்ப சாப்பிட முடியல நினைக்கிறவங்க பசுவுக்கு நீங்கள் தானமாக கொடுத்துருங்க. வரக்கூடிய வைகாசி விசாகத்தில் இந்த விளக்கு ஏற்றி வைத்து முருகப்பெருமான் கிட்ட வேண்டுதல் வைத்தோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் நிச்சயமாக அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளே நிறைவேறும். இதில் நம்பிக்கை தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா முருகரை வழிபாடு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லி கவலைப்படாமல் இருப்பதை வைத்து சந்தோஷமாக நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி முதல்ல உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ன வேணுமோ அதை கடவுள் நமக்கு சரியான நேரத்தில் கொடுப்பார். கொடுக்கும் வரை காத்திருப்பதே மனித குணம்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். இந்த வைகாசி விசாகத்தில் நீங்கள் இன்னொரு மந்திரம் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. வைகாசி விசாகத்தென்று சொன்ன மாதிரி ஆலயங்களுக்கு சென்று தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடியலன்னா வீட்டில் இருந்தே பூஜை பண்ணிக்கோங்க. அப்படி பூஜை பண்ணும்பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மறந்துடாமல் சொல்லிடுங்க. விசாகம் சர்வபூதானாம் சுவாமி நம் கிருத்திகாசுதம் சதாபாலம் ஜடாதாரம் சதந்தம் வந்தே சுவாத்மஜம். அதாவது விசாகம் சர்வபூதானாம் சுவாமினம் கிருத்திகாசுதம் சதாபாலம் ஜடாதாரம் சதந்தம் வந்தே சுவாத்மஜம். விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவரும் உலகில் உள்ள அனைவருக்கும் தெய்வமாக திகழ்பவரும் கிருத்திகா தேவிகளால் வளர்க்கப்பட்டவரும் எப்பொழுதும் குழந்தை வடிவமானவரும் ஜடை தரித்தவரும் பரமேஸ்வரரின் குமாரனுமான ஸ்ரீகந்தனை நான் வணங்குகின்றேன். இதன் பொருளுங்க. ரொம்ப எளிமையான மந்திரம், வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம் தான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு சொல்லி அழகாக முருகரை வழிபாடு பண்ணி பாருங்கள். தொட்ட காரியம் துலங்கும்னு சொல்லுவாங்க. அனைத்திலும் வெற்றி கிடைத்து மேன்மையான ஒரு வாழ்க்கையை முருகப்பெருமான் உங்களுக்கு அருள்வார். இதில் மாற்று கருத்தே கிடையாது. என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதை முருகர்கிட்ட சொல்லிவிட்டு முருகா நீயே துணைன்னு சொல்லிடுங்க. அவ்வளோதான். வைகாசி விசாகம் அப்படின்றது உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, எனக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட பலமாக நீங்கள் வேண்டி வழிபாடு பண்ணிக்கோங்க. முருகர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க காத்திருக்காருன்னே சொல்லலாம். நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.